நல்லா சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். விநாயகரை கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும், சரஸ்வதியை கும்பிட்டா கல்வி, லட்சுமியை கும்பிட்டா செல்வம், அம்பால கும்பிட்டா வீரம், முருகர் கும்பிட்டா வாழ்வு. இப்படி ஒண்ணுத்துக்கு. ஆனா சிவத்தை கும்பிட்டதால பிறப்பு அறுக்கப்படும். எனக்கு பிறப்பு தானே வேணான்றேன். ஆகையினால இந்த பிறவியை அறுக்கக்கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான். அதனால அந்த சிவத்துக்கு மேல தெய்வமும் கிடையாது, அந்த பிறவாத நெறிய காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது. இதுல என்ன ஐயப்பாடு? பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களாண்டி அன்பு இருக்கும், அந்த அன்பு வந்துட்டு போகும். நம்ம அடியாருங்களாண்டி அன்பு இருக்கும், வந்தா போகாது. இவ்வளவுதான் வித்தியாசம். சும்மா சிம்பிளா சொன்ன போறேன்ல, 20 கேள்விக்கு போய் சொல்லணுமே. என்ன இதுல ஒண்ணு? நாமெல்லாம் ருத்ராட்சம் கட்டுவோம், திருநீர் திருவுண்டரமா தரிப்போம், சிவாய நம்ம என்ற அச்சரத்தை சொல்லி எழுந்துப்போம், சொல்லி படுப்போம். நமக்கு